ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கொக்கைனை கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் போலீஸ் கிட்ட கிடைக்குது. அவர் அரெஸ்ட் ஆயிருக்கக்கூடிய சட்டம் NDPS ஆக்ட் 1985. நார்காட்டிக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் நெட்வொர்க்கை பர்ஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் பலவிதமான முயற்சிகள் எடுப்பாங்க. பிரதீப் குமாரோட சேர்த்து ஜான் அப்படிங்கிற ஒரு கனேடியன் நேஷனலையும் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த ட்ரக் ஆகப்பட்டது பெங்களூர்ல இருந்து சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ரேட்டுக்காக சோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. பிரசாத் வந்து AIADMK இருந்து டிஸ்மிஸ் ஆகப்பட்டவர். பிரசாத் அப்படிங்கிறவர் தான் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு கொக்கைனை வந்து சப்ளை பண்ணியிருக்காரு. அப்போ வந்து இன்ட்ராகேட் பண்ணும்போது பிராடோங்கிற பிரதீப் வந்து யாருக்கெல்லாம் வந்து ட்ரக் சப்ளை பண்ணியிருக்காருங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இப்போ ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு இருக்கக்கூடிய லீகல் ரெமெடி என்ன? ஸோ இந்த ட்வின் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் NDPS ஆக்ட்ல வந்து ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. வெறும் பர்ச்சேஸ் மட்டும்தான் பண்ணாரா, விநியோகத்தில் இருந்தாரா அப்படிங்கிற பல கேள்விகள். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் இப்போ முக்கியமான செய்தியாக போயிட்டு இருக்கிறது ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய அரெஸ்ட். ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன குற்றத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த விஷயத்தை எல்லா பேப்பர்களும் ரிப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டே சோஷியல் மீடியாலையும் டிஜிட்டல் மீடியாலும் பரவலாக அவர் அரெஸ்ட் ஆனதை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் அரெஸ்ட் ஆகிருக்கக்கூடிய சட்டம் NDPS ஆக்ட் 1985. இந்த NDPS ஆக்டில் யார் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, போதைப்பொருள் விற்றவங்க இல்லை போதைப்பொருள் கன்சியூம் பண்ணவங்க அரெஸ்ட் ஆவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு பிரபல ஆக்டராக இருந்துட்டு இருக்கும் பொழுது எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கொக்கைனை கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் போலீஸ் கிட்ட கிடைக்குது. ஸ்ரீகாந்த் அவர்கள் பிரபல ஆக்டரா நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது தலையெடுக்க ஆரம்பிக்கிறாரு. இன்ஃபேக்ட் 2002 அவருடைய படம் ரோஜா கூட்டமாகப்பட்டது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ரெண்டாவது ஏப்ரல் மாதத்தில் அப்படிங்கிற படம் 2002 நடிச்சிருக்காரு, அதுவும் மிகப்பெரிய வெற்றி. இன்னொரு பெரிய வெற்றி ஆகப்பட்டது பார்த்திபன் கனவு அப்படிங்கிற படம் 2003. அப்புறம் ஓ கரிக்கு ஒகரு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய படம் 2003, அது தெலுங்கு படம். அது மட்டும் இல்லாமல் தமிழில் 3 Idiots, அதாவது நண்பன் அப்படின்னு சொல்லி ரீமேக் பண்ணுறாங்க. அந்த படம் ஆகப்பட்டது மிகப்பெரிய வெற்றி. அது ஸ்ரீகாந்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரோலும் ப்ளே பண்ணியிருந்தார் நண்பன் படத்தில். அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது ஸ்ரீகாந்த் பிரபல ஆக்டராக மட்டும் இல்லாமல் வெற்றிகரமான ஆக்டராகவும் தலையெடுத்துட்டு இருந்தார் 2002 2010 காலங்களில். இது தாண்டி அவருக்கு வந்து நந்தி அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு, ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸும் கிடச்சிருக்கு. இன்ஃபேக்ட் பயங்கர திறமையான ஆக்டர் அந்த காலகட்டத்தில். அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது ஸ்ரீகாந்த் அவர்கள் இப்போ போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. காரணம் வந்து NDPS ஆக்ட் 1985 படி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆப்ரேஷன் நார்காட்டிக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் நெட்வொர்க்கை பர்ஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் பலவிதமான முயற்சிகள் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது தான் இந்த நார்காட்டிக்ஸ் நெட்வொர்க் ஆகப்பட்டது பர்ஸ்ட் ஆயிருக்கு. அந்த நார்காட்டிக்ஸ் நெட்வொர்க் எப்படி பர்ஸ்ட் ஆச்சுன்னா, ஆன்டை நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஆகப்பட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இறங்கிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ உண்டு. இன்ஃபேக்ட் NDPS ஆக்ட் 1985 எல்லா சட்டமானவர்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபெடரலிசம் மாடலில் தான் ஒர்க் ஆகுது. அதாவது NDPS ஆக்ட் 1985 படி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுக்கலாம், யூனியன் கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுக்கலாம். அதில் அந்த பவர்ஸ் ஆகப்பட்டது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஷேர் ஆகப்பட்டிருக்கு, யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஷேர் ஆகப்பட்டிருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். NDPS ஆக்டில் ப்ரெடிகேட் அஃபென்ஸாக இருந்தால் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். அதுக்கான சட்ட விதிகள் உண்டு. இந்த ட்ரக் டிராஃபிக்கிங்கை பர்ஸ்ட் பண்ணுறதுக்காக ஆன்டை நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து கிரேட்டர் சென்னை போலீஸ் கமிஷனர் கீழே வருது. அவருடைய பவர்ஸில் தான் இந்த ஆன்டை நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஆகப்பட்டது செயல்படுது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கான பவர்ஸும் உண்டு. யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுற பவர்ஸும் உண்டு. யார் விநியோகம் பண்ணுறாங்களோ, பர்ச்சேஸஸ் செல் பண்ணுறாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுற பவரும் உண்டு. இதில் முக்கியமாக இந்த இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சிந்தட்டிக் ட்ரக்ஸு, நான் சிந்தட்டிக் ட்ரக்ஸு, கஞ்சா, குக்கைன் போன்ற இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாமே எப்படி வந்து டிராஃபிக்கிங் நடக்குது அப்படிங்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் ஆஸ்பெக்டை சோர்ஸ் பண்ணி அந்த இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ட்ரக்
மாஃபியாஸை பஸ் பண்ணுவாங்க, ட்ரக் டிராஃபிக்கிங்கை பஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது இதில் முக்கியமாக ஆன்டை நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஒஃபெண்டர்ஸ் யார், அவங்களோட நெட்வொர்க் என்ன அப்படிங்கிறத கண்டறிஞ்சு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறது இல்லை ப்ராசிக்யூஷன் ப்ரொசீஜர்ஸ் எடுக்கிறத செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு செயல்பாடை தான் ஜூன் 17 ஆன்டை நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்க்கு இன்புட்ஸ் வந்த உடனேயே நுங்கம்பாக்கம் போலீஸ் வந்து பிரதீப் குமார் அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவருடைய பெயர் பிராடோ அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 38 வயசு யங்ஸ்டர். அவர் வந்து சேலத்துக்காரரு. அது மட்டும் இல்லாமல் பிரதீப் குமாரோட சேர்த்து ஜான் அப்படிங்கிற ஒரு கனேடியன் நேஷனலையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, தேவர் இன் பொசஷன் ஆஃப் 11 கிராம்ஸ் ஆஃப் கொக்கைன். 11 கிராம் ஆஃப் கொக்கைனை வந்து அவங்க பொசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இன்ட்ராகேட் பண்ணும்போது பிராடோங்கிற பிரதீப் வந்து யாருக்கெல்லாம் வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ணியிருக்காருங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, பிரசாத் அப்படிங்கிறவருக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் பிரசாத் வந்து ஏஐடிஎம்கேலேருந்து டிஸ்மிஸ் ஆகப்பட்டவர். பிரசாத் அப்படிங்கிறவர் தான் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு கொக்கைனை வந்து சப்ளை பண்ணியிருக்காரு. எங்கே சப்ளை பண்ணியிருக்காருன்னா நுங்கம்பாக்கம்ல பப்பில் சப்ளை பண்ணதா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபேக்ட்ஸில் தெரிய வருது. போலீஸ் ஏன் வந்து இன்டர்ஃபியர் பண்ண போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரால் அட் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாரில் வந்து நடந்த ஃபைட்டில் பிரசாத் அப்படிங்கிறவரும் பிரதீப் அப்படிங்கிறவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். அப்படி அரெஸ்ட் பண்ணி அவங்களை எக்ஸாமின் பண்ணும்போது தான் அவங்க ட்ரக் கன்சியூம் பண்ணியிருக்கிறதும் பொசிஷனில் இருந்ததும் தெரிய வந்தது. அவங்க பொசிஷனில் இருந்தது 11 கிராம்ஸ் ஆஃப் கொக்கைன். அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறத வாக்குமூலமாக கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் பிரதீப் வந்து பிரசாத் சப்ளை பண்ணி, பிரசாத் வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு சப்ளை பண்ணது ரீசெண்டாக பண்ணியிருக்கிறதுனாலையும், நுங்கம்பாக்கம் பப்ல லாஸ்ட் மந்த் கொடுத்துருந்ததுனாலையும், டிரான்சாக்ஷன் ஆகப்பட்டது ஜிபே வழியாக ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் வழியாக இந்த டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கிறதுனாலையும், அந்த ட்ரெயில் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருந்ததுனாலையும் ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரசாத் அப்படிங்கக்கூடிய ஃபார்மர் ஏஐடிஎம்கேவுடைய மெம்பர் ஆகப்பட்டவர். இதுக்கு முன்னாடியே பிரசாதை வந்து டிஸ்மிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல், இதுக்கு முன்னாடியே அவர் மேலே வந்து பல குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு பிரபல ஹைதராபாத் பிஸ்னஸ் மேனுக்கு வந்து ஜாப் ராக்கெட் ஸ்கேம் வந்து அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க பிரசாத் மேலே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஆக்டர் ஸ்ரீகாந்த் மேலே அலிகேஷன்ஸ் வந்த உடனேயே போலீஸ் வந்து 2 ஸ்டெப் எடுக்கிறாங்க. போலீஸ் வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய ரெசிடென்ஸை வந்து சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணும் பொழுது கொக்கைன் பேக்கெட்ஸ் இருந்ததா அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு வருது ஸ்மால் குவான்டிட்டிஸில். ஸ்ரீகாந்த் அவர்களை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறாங்க. அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் கிளியராக ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து ட்ரக் கன்சியூம் பண்ணுறதுக்கான இண்டிகேஷன்ஸ் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் தெரிய வந்திருக்கு. இன்ஃபேக்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு, அதாவது ட்ரக் கன்சியூம் பண்ணதுக்காக. இதை பேஸ் பண்ணி தான் போலீஸ் வந்து போயிட்டு ஸ்ரீகாந்த் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு பின்னாடி எந்தெந்த ட்ரக் நெட்வொர்க் வந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை ஆன்டை நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் கிரேட்டர் சென்னை போலீஸ் கமிஷனர் இங்கே அவங்களுடைய தலைமையில் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த ட்ரக் ஆகப்பட்டது பெங்களூர்லேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரேட்டுக்காக சோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. கொக்கைன் ஆகப்பட்டது பெங்களூரில் சோர்ஸ் பண்ணி பிரதீப்பும் ஜானும் விநியோகம் பண்ணியிருக்காங்க பிரசாத்துக்கு. பிரசாத் ஃபர்தராக ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு விநியோகம் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் வித்திருக்காரு ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம், அதாவது ஜிபே வழியாக பணம் வாங்கினதா சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் 7,000 ரூபாய்க்கு வாங்கின கொக்கைனை 12,000 ரூபாய்க்கு வந்து லாபம் வச்சு விற்றதா இன்ஃபர்மேஷன்ஸும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது ஆன்டை நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஃபர்தர் ப்ராப் பண்ணுறதுக்காக ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களை எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸை வந்து கண்டறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சட்ட மாணவர்களும் பொதுமக்களும் நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985 பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது மிக அவசியம். ஏன்னா இதை பற்றி விழிப்புணர்வு இருந்தால் தான் ட்ரக் டிராஃபிக்கையும் ட்ரக்கையும் நம்ம வந்து ஒழிச்சு கட்ட முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சட்டமாகப்பட்டது 1985 வந்து பார்லிமெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ப்ரொஹிபிட்ஸ், ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த லா, இட் ப்ரொஹிபிட்ஸ் த ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், கல்டிவேஷன், பொசஷன், சேல், பர்ச்சேஸ், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ் அண்ட் ஆர் கன்சம்ஷன் ஆஃப் எனி நார்காட்டிக் ட்ரக் ஆர் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ். இந்த பில் ஆகப்பட்டது லோக்சபாவில் பாஸ் பண்ணி
ப்ளஸ் சப்சிக்வெண்ட்டாக ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி 1985 ஆக்டாகவே வந்துருச்சு. இன்ஃபேக்ட் 1985 வரைக்கும் NDPS ஆக்ட் வர வரைக்கும் ட்ரக் டிராஃபிக்கிங்கோ ட்ரக் ஆஸ்பெக்ட்ஸ்க்கோ பெரிய சட்டங்களே இந்தியாவில் இல்லாமல் இருந்தது. பட் 1985 கொண்டு வந்த சட்டம் இன்னைக்கும் எஃபெக்டிவாக ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் கிராக் டவுன் பண்ணுறதுக்கான எல்லா மெத்தடாலஜியுமே அதில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த சட்டமாகப்பட்டது கிட்டத்தட்ட 4 வாட்டி அமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1998 ஒரு வாட்டி அமெண்ட் பண்ணியிருக்காங்க, 2001 அமெண்ட் பண்ணியிருக்காங்க, 2014 அமெண்ட் பண்ணியிருக்காங்க, 2021 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சட்டத்தை கொண்டு வரும்பொழுது இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு சில கன்வென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு நாடு வந்து சட்டத்தை கொண்டு வராங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா வந்து சிக்னேட்டரியாவோ இல்லை சில கன்வென்ஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியோ மற்ற நாடுகளில் வந்து ஒப்பந்தம் பண்ணி தான் இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வருவாங்க. எஸ்பெஷலாக ட்ரக் டிராஃபிக்கிங் ஆகப்பட்டது இன்டர்நேஷ்னல் இஷ்யூ. அப்படி பார்க்கும்பொழுது சிங்கிள் கன்வென்ஷன் ஆன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ், கன்வென்ஷன் ஆன் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ், அதை தாண்டி யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் illicit traffic in narcotic drugs and psychotropic substances அப்படிங்கிற இந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் அடிப்படையில் தான் NDPS ஆக்ட் 1985 கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய NDPS ஆக்ட் 1985 கிட்டத்தட்ட 6 சாப்டர் 83 செக்ஷன்ஸ் இருக்குது இந்த சட்டத்தில். NDPS ஆக்ட் படி பனிஷ்மெண்ட் என்ன, எப்படி வந்து இது செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் எல்லா சட்டமானவர்களும் ஈவன் பொதுமக்களும். அப்படி பார்க்கும்போது யாரெல்லாம் NDPS ஆக்டை விதிமீடுறாங்களோ, யார் வந்து NDPS ஆக்டில் கவர் பண்ணப்படுறாங்களோ அவங்கள வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. NDPS ஆக்டில் யார் வந்து ஸ்மால் குவான்டிட்டி வச்சுருக்காங்களோ, ரெண்டாவது வந்து குவான்டிட்டி லெஸர் தேன் கமர்ஷியல் குவான்டிட்டி பட் மோர் தேன் ஸ்மால் குவான்டிட்டி அப்படிங்கிற ரெண்டாவது பிரிவு, மூணாவது வந்து கமர்ஷியல் குவான்டிட்டி. ஸ்மால் குவான்டிட்டி வச்சுருந்தா இம்ப்ரிசன்மெண்ட் ஆகப்பட்டது 1 year with a fine which may extend about 10,000 rupees or both. ரெண்டாவது, ஒரு சமயம் வந்து ஸ்மால் குவான்டிட்டியும் இல்லாமல் கமர்ஷியல் குவான்டிட்டியும் இல்லாமல் அதுக்குள்ளே அந்த குவான்டிட்டி இருந்ததுன்னா அப்போ வந்து rigorous imprisonment for a term which may extend to 10 years and with fine which may extend to 1 lakh rupees. rigorous imprisonment ஆகப்பட்டது 10 years, ஃபைன் ஆகப்பட்டது 1 lakh வரைக்கும் போட முடியும் அந்த குவான்டிட்டிக்கு. மூணாவது, வேர் கான்ட்ரவென்ஷன் இன்வால்வ்ஸ் அ கமர்ஷியல் குவான்டிட்டி, கமர்ஷியல் குவான்டிட்டியாக இருந்ததுன்னா rigorous imprisonment for a term which shall not be less than 10 years, அதாவது 10 வருடத்துலேருந்து 20 வருஷம் இருக்கக்கூடிய கடுங்கால தண்டனை கொடுக்க முடியும் கமர்ஷியல் குவான்டிட்டி வச்சிருந்தா. இதை தாண்டி 1 lakh rupees ஃபைனும் போட முடியும், அது வந்து 2 லட்சம் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் ஃபைன் போடும் பொழுது. அப்போது இதில் வந்து என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் ஸ்மால் குவான்டிட்டி கமர்ஷியல் குவான்டிட்டி அப்படின்னு கிளியராக குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது ஆக்டர் ஸ்ரீகாந்த் கேஸ் ஆகப்பட்டது கொக்கைன் அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரக், அந்த ட்ரக் ஆகப்பட்டது ஸ்மால் குவான்டிட்டி வந்து 2 கிராம் இருந்தால் ஸ்மால் குவான்டிட்டி, அதுக்கேற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் வரும், அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரிசன்மெண்ட் வரும். அஃப்கோர்ஸ் இட் இஸ் சப்ஜெக்ட் டு சார்ஜ் ஷீட்டு, கிரிமினல் ட்ரையல். ரெண்டாவது, கமர்ஷியல் குவான்டிட்டி, கொக்கைனுக்கு கமர்ஷியல் குவான்டிட்டி ஆகப்பட்டது 100 கிராம் வரைக்கும் வந்து கொக்கைனுக்கு வந்து கமர்ஷியல் குவான்டிட்டி. இப்போது சீஸ் பண்ணியிருக்கிறதோ இல்லை பொஷனில் இருந்ததோ இல்லை கன்சியூம் பண்ணது வந்து எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் பொழுது இது ஸ்மால் குவான்டிட்டியில் வருமா கமர்ஷியல் குவான்டிட்டியில் வருமா, இது எல்லாமே இஸ் சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஆன்டை நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் கொடுத்த இன்ஃபர்மேஷனில் போலீஸ் இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. வி ஹாவ் டு நோ த அவுட்கம். இப்போ ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு இருக்கக்கூடிய லீகல் ரெமடி என்ன? இப்போ வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க. சட்டத்தில் 2 கஸ்டடி உண்டு. ஒன்று வந்து போலீஸ் கஸ்டடி, ரெண்டாவது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி. போலீஸ் கஸ்டடி வந்து போலீஸ் விசாரணை பண்ணுறதுக்காக எடுப்பாங்க, ஜுடிஷியல் கஸ்டடி இருக்கும்பொழுது போலீஸ் கஸ்டடி கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது NDPS ஆக்ட் படி இப்போ நீதிமன்றத்தில் 13 நாட்கள் வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களை ஜுடிஷியல் கஸ்டடி எடுத்திருக்காங்க. ஜுடிஷியல் கஸ்டடி வந்து ஃபர்தராக கோர்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு இருக்கக்கூடிய லீகல் ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக பெயில் அப்ளை பண்ணுறது. ஆனால் NDPS ஆக்ட் 1985 ட்வின் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால, பல ஹீனியஸ் அஃபென்சஸ்க்கு ட்வின் கண்டிஷன் இருக்கிறதுனால, அதாவது PMLA மாதிரி இருக்கக்கூடிய சட்டம், ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் இருந்ததுன்னா அந்த இருக்கக்கூடிய சட்டங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய NDPS ஆக்டில் வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் முதல் முறையாக இப்போது அரெஸ்ட் ஆகிருக்கிறதுனாலையும் அவருக்கு வந்து பெயில் போடுறதுக்கான ரைட்ஸும் உண்டு சட்டத்தில். பெயில் போடுறதுக்கான ரைட்ஸ் இருக்குமே தவிர NDPS ஆக்டில் இருக்கக்கூடிய ட்வின் கண்டிஷனை வந்து அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணும்.
அதில் இருக்கக்கூடிய ட்வின் கண்டிஷன் என்னென்னா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அப்போஸ் பண்ணணும், ரெண்டாவது பெயில் கொடுத்தா திருப்பி போயிட்டு இதே மாதிரி அஃபென்ஸை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான உறுதியை வந்து இருக்கிறத கோர்ட் வந்து ஃபீல் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு பெயில் கிடைக்கும். ஸோ இந்த ட்வின் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் NDPS ஆக்டில் வந்து ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே செக்ஷன் 37, செக்ஷன் 24, செக்ஷன் 27A ஆஃப் த NDPS ஆக்ட் 1985ல கவர் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 3 செக்ஷனும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 37 ஆகப்பட்டது stipulates that person accused of offense under section 19 embezzlement of drugs. ரெண்டாவது செக்ஷன் 24 external dealings of narcotic drugs and psychotropic substances. இதை தாண்டி செக்ஷன் 27A ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன், financing of illicit drug traffic and harboring offenders along with offenses that involve commercial quantities shall be released on bail only on 2 conditions. இந்த கண்டிஷன்ஸ் ஆகப்பட்டது ட்வின் கண்டிஷன். நான் சொன்ன மாதிரி அதில் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், வேர் த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹஸ் காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு அப்போஸ் த அப்ளிகேஷன் ஃபார் ரிலீஸ். பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் பெயில் அப்போஸ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, த கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் that there are reasonable grounds to believe that the accused is not guilty of the aforementioned offenses and that he is not likely to commit such offense while on bail. இதை தாண்டி criteria on granting bail உண்டு. நேச்சர் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் என்ன, ஸ்மால் குவான்டிட்டியா கமர்ஷியல் குவான்டிட்டியா ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கன்சியூம் பண்ணதோ பொசிஷனில் இருந்ததோ அப்படின்னு பார்த்து தான் பெயில்ஸ் கிராண்ட் பண்ணப்படும். ரெண்டாவது, ரோல் ஆஃப் த அக்யூஸ்ட் என்ன, வெறும் பர்ச்சேஸ் மட்டும்தான் பண்ணாரா, விநியோகத்தில் இருந்தாரா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இன்வெஸ்டிகேஷனில் கொடுக்கக்கூடிய பதிலை பேஸ் பண்ணி தான் பெயில்ஸும் டிசைட் பண்ணப்படும். மூணாவது, கிரிமினல் ஹிஸ்ட்ரி ஆன்டெசன்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து கிரிமினல் ஹிஸ்ட்ரி உண்டா, ஹாபிச்சுவல் அஃபெண்டர் இல்லாததுனால அதுக்கான பாசிபிள் கிரவுண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது மூணாவது ஆஸ்பெக்ட். நாலாவது, பாசிபிலிட்டி ஆஃப் டேம்பரிங் எவிடன்சஸ். ஒரு சமயம் ரிலீஸ் ஆனால் எவிடன்சஸை டேம்பர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற பல கேள்விகளோடு தான் பெயில் ஆகப்பட்டது கொடுக்கப்படும். ஹவவர், ரைட் டு அப்ளை ஃபார் அ பெயில் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஃபார் எனி சிட்டிசன். அதனால் ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் டெஃபினட்டாக தொடர்ச்சியாக பெயில் போடுவார். இதை தாண்டி ஒரு சமயம் பெயில் போட்டு கிடைக்கலனா ஸ்டாச்சுட்டரி பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, சார்ஜ் ஷீட் போடலனா. ஸோ அப்போது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த கேஸ் ஆகப்பட்டது என்ன பரிமாணங்கள் எடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டை நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஆகப்பட்டது இந்த ட்ரக் மாஃபியாவை பஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸை எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான விநியோகங்கள் நடந்திருக்கு, என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு இதை சார்ந்து அப்படிங்கிறத டெஃபினட்டாக வரக்கூடிய நாட்களில் போலீஸ் கிராக் டவுன் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக பப்ளிக் வரும். அதனால் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரியான திருப்பங்கள் இந்த கேஸில் வரக்கூடும்னு. இப்போதைக்கு ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு பெரிய ஆக்டர், 10 வருடங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவருடைய முகமாகப்பட்டது பல வெற்றி படங்களுக்கு பயன்பட்டிருக்கு. பட் ஹவவர் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த அரெஸ்ட்டில் ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் டெஃபினட்டாக வந்து போலீஸ் வந்து கிராக் டவுன் பண்ணுவாங்க, ஃபர்தர் நெட்வொர்க்கை வந்து பர்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிரதீப் குமாரில் ஆரம்பித்து பிரசாத் அண்ட் ஜானில் ஆரம்பித்து இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரியான திருப்பங்கள் இந்த கேஸ் நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ.